டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:20. நம்ம வந்து ஈவினிங் லேட்டாக தான் சாப்பிட்டோமா, அதனால என்ன செஞ்சோம், படுத்தாச்சு. இப்போ பார்த்தா கரெக்டாக 1 மணிக்கு எனக்கு செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு வந்து பார்த்தா மத்தியானம் வச்ச கொஞ்சோண்டு குருமா மட்டும் இருந்துச்சு அடியில். அப்புறமேட்டு சரி நமக்கு வெறும் குருமா தான் இறங்காதுல்ல, அதனால கொஞ்சம் சட்னி அரைச்சிடலான்னு அம்மா கிட்ட சொன்னாக்கா, அம்மா உடனே மணி என்னாகுது இந்நேரத்தில் நீ மிக்ஸி போட போறியா அப்படி இப்படி திட்டினாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. நல்லா செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டாங்களா. சரி அம்மா உடனே வந்துட்டு சரி உனக்கு வேணால் தோசை வேணால் ஊற்றி தரேன், அந்த குருமா வச்சு சாப்பிடு அப்படின்னாங்க. நம்ம வாய் வேற சும்மா இருக்காது, அதனால வந்துட்டு சரி நானே போய் உங்களுக்கு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு பொடி இருக்குல்ல, நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த குருமாவுக்கு பூண்டு பொடி, சாம்பாருக்கு அந்த பூண்டு பொடியெலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த கிரேவிங்ஸ் வந்துருச்சா, அதனால செய்யலான்னு பார்த்தா மிக்ஸி வந்து விலக்கி வச்சுருக்காங்க போல், அது ஈரமாக இருக்காது, காய வைக்கிறதுக்காக தோசைக்கல் மேலே காய வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த பொடியை நுணுக்கிட்டு, பூண்டு பொடி செம்ம வாசனையாக இருக்கும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இல்லைன்னா நான் உங்களுக்கு ரெசிப்பியும் இந்த வீடியோலேயே நான் போடுறேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பட்டை மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் கலராக வறுத்தா தான் அந்த டேஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, இவ்வளோ பூண்டு நல்லா வாசனைக்கு போட்டு தோல் உரிக்காமல் அது கூட உப்பும் வச்சு ஒரு டர்பூர்னு 2 சுற்று சுற்றணும். அப்படின்னாக்கா இந்த பொடி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து பூண்டு பொடின்னு சொல்லுவாங்க, இந்த நுணுக்குன பொடின்னு சொல்லுவோம்ல அது. இது தோசை வந்து மெல்லிஸாக ஊற்றினா நல்லா இருக்காது, கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இது வறுக்கிற ஸ்மெல்லு, இது வறுக்கும்போது கொஞ்சம் நொடி ஏறும்னு சொல்ல வரேன், நெடி ஏறும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பூண்டோட வாசனை வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, இது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம், எண்ணெய் காஞ்சி இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் இன்றைக்கி நைட்டு நம்ம செய்ய போகிறோம். அம்மாவுக்கும் செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்துலாம். அம்மா வெறும் இந்த குருமா வச்சே சாப்பிட்டுக்குவாங்க, இருந்தாலும் அம்மாவுக்கு காரம் ஆகாது தான். இருந்தாலும் நான் இதை வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாக்கா ஏதாவது பேசிகிட்டே இருப்போம். இல்லைன்னா அம்மாவுக்கு மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா உடனே வந்துட்டு ஏன்டி எனக்கு மட்டும் தோசை ஊற்றுனேன், எனக்கு சாப்பாடே வேணாம், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவாங்க. தச்சு நல்ல வேலை சாப்பிட்டு தான் தூங்கிட்டு இருக்கான். இவ்வளோ பட்டை மிளகாக்கு இவ்வளோ பூண்டு, இதை வந்துட்டு நம்ம இது லைட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை போட்டு இன்னொரு 2 சுற்று சுற்றினா தான் அந்த வாசனையோடு நல்லாயிருக்கும். இதை தோல் உரிக்காமையவும் இப்படியே போட்டுடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரெசிபி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சட்னி ஐட்டம்ஸ்லாம் நிறையா தெரியும். அப்புறம் வந்துட்டு நிறையா பேர் வந்து ஒரு கார சட்னி கேட்டிருந்தீங்க, அது நானும் இன்றைக்கி நைட்டு அரைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஆனால் இந்த ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அந்த சட்னி தான் செஞ்சு சாப்பிட்டோம். ஒரு நாள் அரைச்சாலே அதை 2-3 வாட்டி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதாவது இப்போ நைட் அரைச்சோம்னா நாளைக்கு காலைக்கும் நாளைக்கு நைட்டுக்கும் அந்த மாதிரி வச்சு அரைச்சிக்கலாம், அது வச்சு சாப்பிட்டுக்கலாம், அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பின் விளைவுகள் அதிகமாக ஆயிடுச்சு. அதனால நான் இன்றைக்கி சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர், தயிர் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்களும் அந்த சட்னி நான் ரெசிபி சீக்கிரமாக போடுறேன், அதனால் வந்துட்டு கம்மியாக வச்சு சாப்பிடுங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு சுட சுட இட்லிக்கு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா, ஐயோ நான் வந்துட்டு இந்த தோலை பட்டை மிளகா பிச்சுட்டு இங்கே வச்சுட்டேன், இன்னும் சேர்த்த நேரத்தில் எரிய போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது ஆறிடுச்சு, இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். சட்னி இல்லை, இது பொடி. இது பாருங்களேன், நல்லா செம்ம வாசம், அந்த பூண்டோட வாசம் அப்படியே மூக்குக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருந்துச்சா மெசேஜ். அது பார்த்தோன்னே எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. உப்பு எல்லாமே நம்ம அந்த பொடிக்கு வந்துட்டு நீங்கள் கல் உப்பு போட்டு அரைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துலேயே அரைச்சிடலாம். ஏன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா பட்டை மிளகா போட்ட உடனே எடுத்துடலாம், அது நல்லா பிளாக்காக மாறிடும். அது ஆறினோடனே அப்படியே பூண்டு உப்பையும் போட்டு அரைச்சிட்டா அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நைனா ஊருக்கு போகிறதுக்கு முதல் நாள் தான் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த அம்மா புளி சாதம் செய்கிறேன்னு சொல்லி எல்லாம் நல்ல ஏன் ரோலிங் ஆகுது, எல்லா நல்ல எண்ணெயையும் வந்துட்டு ஊற்றி புளி சாதம் செஞ்சுட்டாங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு கோல்டு வின்னர் தான் இருக்குது, அதுதான் நம்ம இப்போ ஊற்றி தோசை சுடணும். தோசை சுட்டுட்டு அம்மாவும் நானும் சாப்பிட போகிறோம். இன்னும் அவங்களுமே தூங்காமல் இருக்கிறாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறேன், தோசை சுட்டுட்டு வரேன். இப்போ நான் 2 டேஸாக அம்மாவுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்ஸு, அப்புறம் வந்து ஒயிட் திராட்சை இல்லைன்னா பிளாக் திராட்சை, இதை வந்துட்டு நல்லா நைட்டே ஊற வச்சுருவேன்.
காலையில் வந்துட்டு அதை அந்த தண்ணியோடையவும் போட்டு ஒரு வாழைப்பழம் இல்லைன்னா 2 வாழைப்பழத்தை போட்டு அடித்து அம்மா கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன மாதிரியே அவங்களுக்கும். இப்போயாவது எனக்கு பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப அன்றைக்கி நியூ இயர் அன்னைக்குன்னு நினைக்கிறேன், என்னமோ கட் பண்ணாங்க பாருங்கள், அப்படியே கையை நல்லா ஆழமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே பிளட்டு அப்படியே சொயின்னு ஊற்றிக்கிட்டே இருக்குது. எனக்குலாம் அவ்வளோ நேரத்துக்கெல்லாம் ஆகவே ஆகாது, கொஞ்சம் நேரத்துக்கு வரும், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். எங்கேயாவது நமக்கு அடிபட்டுச்சுன்னா எங்கேயாவது கிழிச்சானா அம்மாவுக்கு அவ்வளோ பிளட்டு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அது ரொம்ப நேரம் ஆனிச்சு ஸ்டாப் ஆகுறதுக்கு. அப்புறமேட்டு அதனால வந்துட்டு அவங்க உடம்புலையும் சுத்தமாக பிளட்டே இல்லையா. எப்படி பிளட் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நெகம்லாம் பார்த்தா ஒயிட்டாக இருக்குது. அது நமக்கு பிங்க் கலரில் இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து பிளட் இருக்குது, நம்ம நார்மலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். அவங்க கால் நெகம்லாம் ரொம்ப ரோலிங் ஆகுது. கால் நகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ஆயிடுச்சா, அதனால நான் இப்படி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் அது ஒரு 1 வீக் கொடுத்தா தானே வந்துட்டு தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது, அவங்க 1 வீக் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுத்தாக்கா நல்லாயிருக்கும். டெய்லியுமே அதில் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் டேட்ஸு, அந்த ஒயிட் திராட்சை இல்லைன்னா பிளாக் திராட்சை, ஒரு வாழைப்பழம். ஆனால் நான் குடிக்க மாட்டேன், ஏன்னா நான் சும்மாவே குண்டாக இருக்கிறேன்னா அதனால் இன்னும் குண்டாயிருவேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்புறம் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னாக்கா, இந்த இப்போ கரும்பு ஜூஸ்லாம் நம்ம கடையில் போய் குடிக்கிறோம்ல, அந்த ஜூஸ்லாம் நம்ம வெயிட்டில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நோ சுகர் நோ மைதா அந்த டயட்டில் இருக்கிறேன். ஆனால் வந்து இன்னும் எனக்கு எந்த இதுவும் தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் சாப்பிடாமல் இருக்கேன், 3ஆவது நாள் டக்குன்னு அம்மா வந்து காஃபியும் பிஸ்கெட்டும் கொடுத்துட்றாங்களா, இல்லைன்னா காஃபி ரஸ்க்கு டீ ரஸ்க்கு அந்த மாதிரி எதையாவது கொடுத்துட்றாங்க. நான் என்னால் வேணான்னு சொல்ல முடிய மாட்டுது, அப்படியே வாங்கி சாப்பிட்றேன்னா அதனால எனக்கு கரெக்டாக இருக்க மாட்டுது. இருந்தாலும் நான் இப்போ கடையிலலாம் போய் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா ஒயிட் சுகர் போடாதீங்க, அப்படியே ஃபுல்லாக எனக்கு வெறும் ஜூஸ் மட்டுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி கசப்பாக இருந்தாலுமே வாங்கி அப்படியே குடிச்சிக்கிறேன். எனக்கு அந்த டவுட் இருக்குது, அந்த வெளியில் இப்போ அந்த ஜூஸு அதெல்லாம் சாப்பிட்லாமா என்னன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லா அம்மாங்களுக்குமே இருக்கிறது தான். சின்ன வயசுலேருந்தே அம்மா பார்த்திங்கன்னா, ஆனால் எங்கள் அம்மா வந்து ரொம்ப மோசம். எல்லா விஷயமே வீட்டில் செய்வாங்க, வாங்கி தருவாங்க, ஆனால் அவங்க சாப்பிட்டுக்கவே மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தேவும் இப்போயுமே சரி, இப்போயும் நிறையா கடவுள் புண்ணியத்தில் நமக்கு இல்லைங்கிறது எதுவுமே இல்லாமல் எல்லாமே நிறையா தான் இருக்குது. நிறையா இருந்தும் கூட அவங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பால் வச்சுக்கோங்களேன், தச்சுக்கு பால் கொடுக்குறாங்க, எனக்கு பால் கொடுத்துட்றாங்க, நாங்கள் குடிச்சிட்றோம். ஆனால் அந்த ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் இருக்கிறத அவங்க குடிக்கணும்ல, ஆனால் அதை குடிக்க மாட்றாங்க. கேட்டால் காலையில் காய்ச்சி தச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அப்படியே தான் இருக்காங்களே தவிர, எங்களுக்கு முன்னாடியிலேருந்து எங்களுக்குன்னே இருக்கிறனால அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு தோண மாட்டுதா, இல்லை அப்படியே அவங்க வந்துட்டு இருந்துட்டாங்களா அப்படின்னும் தெரியல. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது, அவங்களுக்குன்னு எதுவும் வாங்கி சாப்பிட்டது கிடையாது, அவங்களுக்குன்னு எதுவுமே எனக்கு நைனாக்கு அபிக்கு இப்படி தான் என் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் ஒரு பூ ஒரு முளை பூ வாங்கி எங்கள் அவ்வா கட்டுவாங்க. இந்த நினைக்கிறேன் மாமியார் அவ்வா வந்துட்டு பூ வாங்கி கட்டி அது எனக்கும் என் தங்கச்சிக்கும் வச்சு விடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சோண்டு கொடுக்கணும் அப்படின்னு தோணாது. ஆனால் கட்டி ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். எங்கள் அம்மா வந்துட்டு என்னென்னா அதை நீ எடுத்து வச்சுக்கோமான்னு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தானே இருக்குது, எடுத்து நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு அவங்க வைக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு எங்களுக்குன்னு பார்த்தனால அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிட்டதே இல்லையா. இப்போ ஒரு விஷயமும் நான் எங்கள் அம்மாவுக்கு செய்யணும், எங்கள் நைனாவுக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்து செய்யும்போது அது ஒரு தனி ஃபீல் இருக்குது. அந்த ஃபீல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். தோசை ஊற்றியாச்சு கொண்டு போய் அம்மாட்ட கொடுப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல வேறு. எப்படி தூங்குறாங்க பாருங்களேன், இடமே பத்தலை. இந்த பையனை நான் பெட்டில் தூக்கி போட்டாலும் இந்த பையன் இறங்கி எங்கள் அம்மா கூட தான் படுப்பான்னு சொல்லி தூங்குவான், என் கூட தூங்கவே மாட்டான். அவன் எப்பயும் சின்ன குட்டி குழந்தையிலேருந்தேவும் எங்கள் அம்மா கூடயே தான் இருந்துக்கிட்டான். மா எந்திரிங்கம்மா. அம்மா கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போடி கொஞ்சமாக தான் நான் அம்மாவுக்கு வச்சு கொடுத்தேன், ஏன்னா அவங்க நார்மலாகவே காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால சொட்டு கொண்டு தான் வச்சேன்னா. அவங்க இப்படி தொட்டு பார்த்துட்டு என்னடி இது அப்படின்னு சொன்னாங்க. பொடி மாவு நுணுக்குனி ஐயோ மணி என்ன ஆகுது அப்படின்ட்டு சாப்பிட்டு கண்ணை மூடிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க, கண்ணை திறக்காம. ஏன்னு கேட்டாக்கா கண்ணை திறந்தா தூக்கம் போயிடும்ட்டு கண்ணை திறந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் கண்ணை மூடி உட்காந்து சாப்பிட்டு எப்படி பொடி எப்படி இருக்குமா? சரி சாப்பிடுங்க. மணி கரெக்டாக 2:45 ஆக போகுது. 2:45 ஆக போகுது. சரி நானும் சாப்பிட்டுட்டு தூங்குறேன். காலையில் தச்சு கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், ஏன்னா நைனா மலைக்கு போயிட்டாங்களே, நம்ம தான் கொண்டு போய் விடணும். அந்த விளாக்ஸ் அந்த வேலையெல்லாம் இருக்குது.
ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு விலாகில் போல